விஜய் வந்து வீட்ல இருந்து கிளம்பி போறத காவேரி நின்னு பாக்குறாங்க. விஜய் கீழே போனதுக்கு அப்புறம் மாமி கிட்ட போயிட்டு, மாமி இந்தாங்க சாவி, நான் வந்து தாத்தா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. மாமி என்னை தேடி ஒருத்தவங்க வருவாங்க, அதுவும் உங்ககிட்ட தான் முக்கியமா கேட்பாங்க. அப்படி தேடி வந்தாங்கன்னா நான் வந்து தாத்தா வீடு வரைக்கும் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. சரிடா அம்பி, யாரு வரப்போறா? அந்த காவேரி தான் வந்து உன்னை எங்கன்னு கேட்க போறா, கேட்டா நான் சொல்லிக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா அங்க இருந்து ஓடி வந்துட்டு, விஜய் நீ வந்துட்டியா விஜய், நீ எங்க விஜய் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து வெண்ணிலாவோட கையை தட்டி விட்டுட்டு, இங்க பாரு வெண்ணிலா, தாத்தா பாட்டி 2 பேருமே இங்கதான் நின்னுட்டு இருக்காங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. வெண்ணிலா இருந்துகிட்டு, இங்க பாரு விஜய், அவங்க பார்த்தா பார்த்துட்டு போறாங்க, நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நம்மளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. அந்த டைம்ல ராகினி வந்து மனசுக்குள்ளேயே, ஆஹா இந்த கதை சூப்பரா இருக்கே, காவேரி மட்டும் இந்த நியூஸ் தெரிஞ்சதுன்னா இனி ஜென்மத்துக்கு இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டா, இது எப்படியாவது நம்ம வீடியோ எடுத்து காவேரிக்கு அனுப்பணுமே. விஜய் வந்து மனசுக்குள்ளேயே, இதுக்கு மேலேயே நம்ம வெண்ணிலா கிட்ட உண்மையில எதையுமே மறைக்க கூடாது, கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு வெண்ணிலா, எனக்கும் காவேரிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதை கேட்டதும் வெண்ணிலாவுக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து இதுக்கு மேல வெண்ணிலா இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, யாராவது வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு வெண்ணிலாவை அவங்களோடவே அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.